ஒரு 45 வயசு மனுஷன் அவருக்கு பிடிச்ச ட்ரீம் லக்ஸரி காரை வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுறாரு. அப்படியே போட்டோஸ் எல்லாம் அடிச்சுட்டு இந்த காரை நிறுத்துறதுக்காக ஒரு இடம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அவரோட மகள் அங்க வரா. வந்து ஒரு கல் எடுத்து அந்த கார்ல கிறுக்குறா. அதை பார்த்த உடனே இவருக்கு வந்த கோபத்துல அவளோட கைக்கு அடிக்கிறாரு. கையில் இருந்த சுத்தியெல்லாம் மறந்துட்டார். எப்படி கையில் இருந்த சுத்தியெல்லாம் மறந்து அடிக்கிறாரு. குழந்தையோட கைக்கு 2 விரல் உடையுது. சரிங்களா? அப்படியே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அடுத்த நாள் அந்த புள்ள கேக்குது, டேட் இந்த 2 விரலும் இருந்ததை போலவே வளர்றதுக்கு எவ்வளோ நாள் போகும்? அப்படி ஒரு கலக்கத்தோட கேட்குறா. அந்த வேர்டு அந்த டேடை ஹேட் பண்ணுது. அப்படியே உடைஞ்சு போறாரு. வந்த ஆத்திரத்தில் அதே சுத்தியல் எடுத்து அந்த காரை உடைக்கிறார். உடைச்சிட்டு பார்க்குறாரு. அந்த புள்ள எழுதிருந்துச்சு. அந்த காரில் எழுதப்பட்டிருந்தது, தேங்க் காட் மை ஃபாதர் கோட் ஹிஸ் ஃபேவரிட் கார். தேங்க் காட் மை ஃபாதர் கோட் ஹிஸ் ஃபேவரிட் கார் அப்படின்னு எழுதி கீழே லவ் யூ டேட்னு எழுதிருந்துச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் அதை மனுஷன் உடைஞ்சி அப்படியே மண்டி போட்டு அழுகிறாரு. அப்போ யோசிக்கிறாரு, இந்த காரை நான் இப்போ உடைச்சிட்டேன், பட் இதே மாதிரி ஒரு காரை எனக்கு இப்போவும் வாங்கலாம், இதை விட பெட்டரான காரையும் வாங்கலாம். பட் என்னோட மகளை போல ஒரு மகளை வாங்க முடியுமா? அவளோட 2 விரலும் திரும்ப வளர எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு யோசிச்சு கண் கலங்கி அழுகுறாரு. என்ன விஷயம்னா, பொருளா மதிச்சு உயிரா மதிச்ச காலம் போய் பொருளை உயிரா மதிச்சு உயிரை பொருளா கூட மதிக்கலாத காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அளவு கடந்த அன்பிற்கும் அளவு கடந்த கோபத்திற்கும் கடைசியில் கிடைக்கும் பரிசின் பெயர்தான் கன்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ்.